அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஐஐடி திருப்பதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவல் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சிவில் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ 2 ஸ்ட்ரீமுக்குமே இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் மெக்கானிக்கலில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். பை தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது வந்து என்ன மாதிரியான வேக்கன்சி அப்படின்றத இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஐஐடி பொறுத்து நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் போகலாம். பட் ஆனால் இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் JTNST டிபார்ட்மெண்ட் ஆஃப் CEE. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ 12ஆம் தேதி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஜூனியர் டெக்னீஷியன் அண்ட் சீனியர் டெக்னீஷியன். ஸோ அதுதான் JTSTன்றது சீனியர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா MORTH, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுதான். ஸோ அதோடைய இதுக்காக இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி பொசிஷன். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எதுக்கு? ஜூனியருக்கு. சீனியருக்கு வந்து BE இன் சிவில். ஸோ இது வந்து 65% மார்க் தான் வந்து அவங்க ரெக்வயர்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றதை இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கான ஸ்பான்சரிங் ஏஜென்சி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸில் உள்ளது. ஸோ இதுக்கான பே உங்களுக்கு மந்த்லி பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஜூனியர் டெக்னீஷியனாக 20,000, சீனியர் டெக்னீஷியனாக 30,000 பெர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 year தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். அண்ட் இட் கேன் பி எக்ஸ்டெண்டபிள் டு அனதர் 1 year. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைடு ஸ்கில்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் அதோடைய லேப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், மெட்டீரியல் டெஸ்டிங்கு, ஸோ சப்கிரேட் டெஸ்டிங்கு, இதுக்கான எவாலுவேஷன், ஆப்ரேஷன், ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸ் லைக் AutoCAD இதில் டிராஃப்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது சிவிலுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் வே ஃபார் மெக்கானிக்கல். ஸோ அவங்களும் வந்து இன்டர்டிசிப்ளினரியாக பார்க்குறாங்க சிவில் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இது கம்பைன்டாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்சார்ஸு, ஸோ ட்ராயிங்கு, அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிளானிங், ஸோ இது மாதிரி தான் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்றத வந்து இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. ஸோ ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை. அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ், அந்த குவாலிட்டி இதெல்லாமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ட்ராயிங் அண்ட் டீட்டெயிலிங், ஸோ அதுவும் கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் வே மெக்கானிக்கல் அப்படின்றப்பையும் அதே மாதிரி தான் இங்கே வரும். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி தான் மிஷின்ஸ், வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை பொறுத்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 28 years. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டு ஃபார் எக்ஸப்ஷனல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதோடைய லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது 21 January 2022. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ நோட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்து ஸோ இது எல்லாமே அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதாவது இந்த நீங்கள் மேலே பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே அண்ட் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ யூ கேன் சென்ட் யுவர் CV, டீட்டெயில்டு CV வித் அலாங் வித் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஆர் பிஃபோர் 21 Jan 2022 வந்து அவங்க வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் அட்ரஸ் இது தான். ஸோ இந்த மெயில் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை வந்து இமெயில் மூலயமா மட்டும்தான் அவங்க வந்து
தெரிவிப்பாங்க. ஸோ செலெக்ஷன் அப்படின்றது குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ இதை பொறுத்து தான். ஸோ இன்டர்வியூ அண்ட் அதர் லாஜிஸ்டிக்ஸ் வில் பி கண்டக்டட் வியா ஆன்லைன் ஒன்லி. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் இது வந்து நடக்கும் இன்டர்வியூ அப்படின்றது. ஸோ இன்டர்வியூ டேட்டுன்றது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டேட்குள்ளே நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த மெயில் மூலயமா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு மெயில் வரும். ஸோ அது மூலயமா நீங்கள் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஐஐடியை பொறுத்து தான். ஸோ யாரை வேணாலும் எடுக்கலாம், யாரை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட இது தான் அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கும் சரி, உங்கள் நண்பர்களுக்கும் சரி கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ பை தட் யாரோ ஒருத்தவங்க பெனிஃபிட் ஆனாங்கன்னா அதுதான் மெயினே இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ நோட், இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ த நேச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஒர்க் நீட்ஸ் டு பி கேரிட் அவுட் இன் த லெபார்டரி அண்ட் த ஃபீல்டு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் த கேண்டிடேட் ரிசைட்ஸ் எய்தர் on campus IIT or nearby to use laboratory facilities to complete the task. ஸோ ஐஐடியில் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை அது சரௌண்டிங்கில் தான் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றத அவங்க தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் அவுட் பண்ணி அந்த அட்ரஸ், மெயில் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்டு சிவியை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணியோ இல்லை வந்து ரெடி பண்ணியோ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த ஜாபில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன மாதிரியான விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.